ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப விசேஷமா போயிட்டு இருக்கு இப்போ. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி ஒரு 10 நாள், அப்புறம் ஒரு 10 நாள், டோட்டலா 20 நாள் உற்சவம். பகல் 10 ரா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 20 நாளுமே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமா சம்பார தோசை அப்படின்னு ஒரு தோசை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது நமக்கு வெளியில ஸ்டால்லையும் நமக்கு கிடைக்கும், நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஆக்சுவலா அந்த உற்சவம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா எப்பயாவது உற்சவ டயத்துல வந்து இந்த பெருமாளையும் சேவிச்சுட்டு இந்த பிரசாதம் மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். பெருமாளுக்கு அம்சி பண்ற அதே சம்பார தோசையை அதே மாதிரி நம்ம வீட்டுல இன்னைக்கு பண்ணி நம்ம வீட்டு பெருமாளுக்கு அம்சி பண்ணலாம். இது வந்து முழு உளுந்துல, தோல் உளுந்துல பண்ற ஒரு பிரசாதம். அவருக்கு பண்ணும்போது ஃபுல்லா நெய்யில தான் பண்ணுவாங்க. நம்மளும் இன்னைக்கு அதே மாதிரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சம்பார தோசை பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு தோல் உளுந்து. அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். மினிமம் வந்து 4 hours ஊறணும். உளுந்து இந்த மாதிரி இல்லாமல் முழுசாக வரும் இல்லையா, தோல் உளுந்து முழு பருப்பாக வரும் இல்லையா, அது கூட நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து அரிசியையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை அப்படியே தோலோட தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது எப்பயும் நம்ம உளுந்து அரைப்போம்ல அதே மாதிரி தான் அரைக்கணும். இதை அரைச்சதுக்கு அப்புறம் அரிசியை வந்து கொஞ்சம் ரவை மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்தை வந்து தோலோட மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்தை நல்லா தண்ணி தெளித்து நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சாச்சு. நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தோலோடு அரைச்சதுனால தான் இந்த மாதிரி கலரில் இருக்குது. உளுந்து அரைச்சி அதே ஜாரில் அரிசியை எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அரிசியை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரவா இருக்கும் இல்லையா, உப்புமா ரவா, அதோடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரிசி அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாவோட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதை ஆட் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை ஓடுற மாதிரி லேசாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் ஆகிடாமல் 1-2 உடஞ்சா போதும் நமக்கு. பாருங்கள், இப்போ ஜீரக மிளகும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த மாவை நம்ம உளுந்து மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். 4 hours ஆயாச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். மாவு லேசா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடிச்சு வச்சிருக்கேன். இது நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா இது ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கு பவுடர்லாம் தீய ஆரம்பிச்சிடும், அந்த வாசனை குறைஞ்சிரும். இப்போ தாளிச்சதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கல் சூடாயாச்சு. இது ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணணும். எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால. இது மாதிரி கொஞ்சம் நல்லா 2-3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய்யை ஃபுல்லாக கொஞ்சம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து திக்கான தோசையாக தான் பண்ண போகிறோம். மாவு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் இந்த அளவுக்கு. ஸ்டவ் ஃப்ளேமை நல்ல சிம்லேயே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடணும். இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சுற்றி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ சென்டர்லேயும் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ தோசையை திருப்பி இந்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆயாச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 2 சைடும் இது நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம திக்காக பண்ணுறதுனால லேசாக 2 சைடும் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பிளேட்டில் எடுத்துக்கலாம். கல்லில் நல்லா 2-3 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். இந்த தோசை திக்காக பண்ணுறதுனால நல்லா 2-3 கரண்டி மாவு நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ 2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இந்த அளவு போதும். இப்போ சுற்றி கொஞ்சம் நெய்யும் சென்டரில் கொஞ்சம் நெய்யும் போட்டுட்டு ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடணும். ஒரு 2 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்த்துடலாம். ஒரு சைடு நல்லா, கீழ் சைடு நல்லா வெந்திருக்கு. நம்ம அது ஒரு தடவை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வெந்திருக்கா அப்படின்னு. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு.
இப்போ மேலே நல்லா 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது வேகட்டும். 1 நிமிஷம் ஆயாச்சு, திறந்து பார்த்துடலாம். இந்த சைடு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த சைடுமே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தோசையோட கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம நார்மல் தோசை மாதிரி இருக்காது. இந்த தோசையெல்லாம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். வைகுண்ட ஏகாதசி உற்சவ டயத்தில் நம்ம வீட்டு பெருமாளுக்கும் சம்பார தோசை நைவேத்தியம் பண்ணியாச்சு. சம்பார தோசை கோவில்ல அப்படின்னு பார்க்கும்போது சைஸும் நல்ல பெருசாக இருக்கும். இந்த ஷேப்ல தான் கட் பண்ணியிருப்பாங்க. திக்னஸும் பார்த்தீங்கன்னா இதோட 2 மடங்கு திக்னஸ் இருக்கும். நம்ம நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கலாம். பிரசாதம் அப்படின்னாலே எப்போயுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்ல ஜீரக மிளகு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் வந்து வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இங்க இன்னும் 1 வாரம் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் பெருமாளை நினைச்சிட்டு இந்த சம்பார தோசையை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.